இட்ஸ் டியூஸ்டே ஈவினிங். அன்றைக்கி மார்னிங்கே வந்து இலுப்பை பூ பச்சரிசி வந்து நான் வண்டு பிடிச்சிருச்சுன்னு சொல்லி ஊற வச்சுருந்தேன் அப்படின்னு மினி ப்ளாகில் சொல்லியிருப்பேன். ஆனால் அது ஊற வச்சு காஞ்சதுக்கப்புறமா மிஷினில் அரைக்க கொண்டு போனேன்னா, ஆனால் அவங்க வந்து ரொம்ப கொஞ்சம் இந்த அரிசி பிசு பிசுப்பாக இருக்கிறதுனால அரைக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம அரிசி உப்புமா மாதிரி ஒரு ரெடி பண்ணலாம் அப்படின்னு வீட்டிலேயே வந்து குருணை மாதிரி நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். சின்ன சின்ன பேட்சஸாக வந்து ஒரு 1.5 கிலோ போல் அரிசி இருந்தது. எல்லாத்தையுமே அரைச்சி இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போது இதை வந்து நம்ம வந்து ஆவியில் வந்து வேக வச்சுக்க போகிறோம். ஆவியில் வேக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ரவை மாதிரி கிடைக்கிறது வந்து நம்ம உப்புமாவும் பண்ணிக்கலாம், கேசரி பண்ணிக்கலாம், புட்டு, கொழுக்கட்டை எல்லாமே வந்து டக்குன்னு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே வேகிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நான் வந்து ஆவியில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா காய வச்சுட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கலாம் அப்படின்னு தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். கையோட குடல்வாலை ஆப்பமாவுமே வந்து ஆட்டியாச்சு. ஸோ தட் காலையில் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் டிஃபனுக்கு. இப்போது எனக்கு மாவும் நல்லா வெந்துருச்சு. ஒரு 25 நிமிஷம் ஆச்சு வேகிறதுக்கு. அதுதான் வந்து கரெக்டான டைமு. இப்போ இந்த மாதிரி எனக்கு கிடச்சிருக்கு. இதை வந்து வெயில் இல்லாததுனால கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நான் ரோஸ்ட் பண்ண போகிறேன். வெயில் நல்லா அடிக்குது அப்படின்னா நம்ம வந்து வெயிலில் மட்டும் காய வச்சு எடுத்துக்கிட்டாலே வந்து போதுமானது. நம்ம யூஸ்வலாக வீடை கூட்டி பெருக்கி குப்பையை அள்ளும் போது பார்த்திங்கன்னா, நம்ம நின்றுக்கிட்டே அல்லாமல் இந்த மாதிரி ஸ்குவாட்டிங் பொசிஷனில் அள்ளணும் அப்படின்னா நமக்கு பேக் பெயினும் நல்லாவே ரெடியூஸ் ஆகும். அண்ட் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸுமே குறையும் இன்டைரக்டாக. இது வந்து ஹிப் ஓப்பனரில், அதனால் இந்த மாதிரி யூசஸுமே உங்களுக்கு இருக்கும். அன்றைக்கி நைட் டின்னருக்கு நான் அந்த ரவை ரெடி பண்ணியிருந்தேன் இல்லையா, அரிசி ரவை, அதை வச்சு உப்புமா தான் வந்து பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா ஒரு ஜூம் மீட்டிங் இருந்தது. அதில் வந்து வேல்மாறல் கூட்டு பாராயணம் வந்து பண்ணிகிட்ருந்தாங்க. ஸோ கொஞ்ச நேரம் அதை அட்டென்ட் பண்ணிவிட்டு நைட் ட்ரிங்க்குக்கு பால் கூட கொஞ்சமாக நெய் வந்து சேர்த்து குடித்தாச்சு. அண்ட் நம்ம சேனலில் நிறைய டைம்ஸ் வந்து டீடாக்ஸ் பவுடர் நான் குடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பேன் மார்னிங்கில். ஸோ அந்த ரெசிபி வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு, யார் சாப்பிட்லாம் சாப்பிடக்கூடாதுங்கிற மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு நான் ரெசிபி ஷேர் பண்ணலான் இருக்கேன். உங்களுக்கு யாருக்காவது அந்த ரெசிபி தேவை அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ விலாகில் வந்து உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.